வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஜூலை 19 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் ஆதியே அனைத்தும் என்று சொல்கிறார். பாருங்கள், கேட்போம். ஒரு கற்பனை செய்து பாருங்களேன். இந்த பூமியில மனிதர்களாகிய நாம் எல்லாம் இருக்கிறோம். நம்ம எல்லாம் கழித்து விட்டு பார்த்தால் மிருகங்கள் முதலாக எல்லாம் இருக்கும். மிருகங்களையும் கழித்து விட்டு பார்த்தால் பறவை இனங்கள் முதலாக இருக்கும். பறவை இனங்களையும் கழித்து விட்டு பாருங்களேன், பூச்சி இனங்கள், புழுக்கள் தான் இருக்கும். அதையும் கழித்து விட்டு பார்த்தால் தாவர இனங்கள் தான். இப்பொழுது வெறும் பூமி பந்து இருக்கிறது. பூமி பந்தை கழித்து விடுங்கள். பூமி பந்தும் இல்லை, நிலாவும் இல்லை. இப்பொழுது சூரிய குடும்பத்தையும் கழித்து விட்டு பாருங்கள். இப்படியாக பால் வீதியையும் கழித்து விட்டு பாருங்கள். எல்லாவற்றையும் கழித்து விட்டு பார்த்தால் ஆதியாக ஆகாசம் வெட்ட வெளிதான் இருப்பதாக நீங்கள் கற்பனை செய்து பார்க்கலாம். இந்த அறிவைத்தான் பகுத்தறிவு அல்லது பகுத்துணர்வு என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் கூறுகிறார்கள். இப்பொழுது இப்படி ஆகாச நிலையில் இருக்கிற அதை தொகுத்துணர்வாக பார்த்தோமானால் அதுவேதான் அணுக்களாகி பேரணுக்கள் என்று சொல்லப்படுகிற நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தோடு சேர்ந்து 5 பௌதிக பொருட்கள், அவைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து அண்டகோடைகளாகி நட்சத்திரங்களாகி அந்த ஒன்றான பூமியிலே 1 அறிவு முதல் 6 அறிவு வரை மனிதன் வரை வந்திருக்கிற அந்த செய்திகள் எல்லாம் பார்த்தால் எல்லாம் பொருள் என்று பார்த்தால் ஒன்றுதான் பல்வேறாக பெயரிடப்பட்டு அழைக்கிறது. அது நிகழ்ச்சி என்று பார்க்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளால் ஒரு பெயர் வந்திருக்கிற உண்மையை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அதாவது அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் அழகாக சொல்லுகிறார். ஆகாசம் என்பது முதலிலே தன் இருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல், செல்ஃப் ரொட்டேட்டிவ் ஃபோர்ஸ் என்று சொல்கிறார். அதனால் தற்சுழற்சி பெற்று அதனுடைய தொடர் இயக்கத்தினாலும் அதனால் ஏற்படக்கூடிய ஒரு ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் என்று சொல்லுகிறோமே, எதிர் விளைவு, அதனால் ஏற்படுகிற விளைவுகள், இப்படி இயக்கங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறபடியால் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகள் இந்த வெளியிலே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ப அவைகள் பல்வேறுபட்ட பெயரிடப்பட்டு அழைக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கின்றன என்பதுதான். எனவே இப்படி பகுத்து உணர்வாலும் தொகுத்துணர்வாலும் எல்லாவற்றுக்கும் மூலம் ஆதியே என்பதை நம்மால் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு உண்டு என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் கூறுகிற அந்த கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.